அம்பிகை கருணையே உருவானவள் இல்லையா? ஒரு தாய் தவிப்பதை பார்த்துருக்கிறீங்களா? கலைந்த கருவை ஒரு குடத்துக்குள்ளே வைத்து குழந்தை பிறக்கும் நாள் வரைக்கும் காத்திருந்து தேவகியுடன் சேர்த்திருக்கிறாங்க அம்பிகை. எனவே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கரு காத்த நாயகி என்ற திருமணாமமானது இருக்குது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பெற வேண்டிய 16 செல்வங்களில் முக்கியமான ஒன்றாக சொல்லக்கூடியது மழலை செல்வமாகுங்க. அப்படிப்பட்ட மழலை செல்வம் கிடைக்கல அப்படின்னா நம்முடைய மனமானது சோர்ந்து போயிடும், நம்முடைய சந்ததிகள் தொடராமல் போயிடும், ஒரு குலம் தொடர்ந்து செய்ய வேண்டிய தர்மங்களானது விட்டு போயிடும். அதனால தான் குழந்தை பாக்கியம் பெற வேணும் அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு ஆசையும் கனவும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அருளக்கூடிய அன்னையாக திகழ்கிறாங்க திருக்கருக்காவூரில் கரு காத்த நாயகி அம்மன். ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் கருவை அருளி அதை அவள் சுகமாக பிரசவிக்கும் வரைக்குமே காத்து நிற்கக்கூடியவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அவங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திற்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருக்கருக்காவூராகும். தஞ்சையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலையும், கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலையும், சாலியமங்கலத்திலிருந்து வடக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலையும் எல்லா வாகன வசதிகளோடும் திருக்காலவூர் என்று சொல்லக்கூடிய திருக்கருவூரானது அமைஞ்சிருக்குது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் கற்பபுரீஸ்வரர், முல்லைவனநாதர், மாதவி வனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு. அம்பிகை கருக்காத்த நாயகி, கற்ப ரட்சாம்பிகை என்றும் அழைக்கப்படுறாங்க. தல மரமாக முல்லையானது இருக்குதுங்க. இங்கே தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம், ஸ்ரீரகுண்டம், சத்திய கூபம், விருந்த காவேரி, திருப்பரக்குளம் போன்ற தீர்த்தங்களானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. பஞ்ச ராஷ்டிராயண தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. பஞ்ச ஆரண்ய தல வழிபாட்டை செய்தவங்க முதல்ல இந்த தலத்தில் இருந்து தான் வழிபாட்டை தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. இந்த தலம் குழந்தை பேரு வாய்ப்பதற்கான பிரார்த்தனை செய்யக்கூடிய சிறப்பு தலமாகவும் சொல்லப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியில் முல்லைக்கொடி படர்ந்ததற்கான வடிவமே இன்றளவில் நம்மளால் பார்க்க முடியும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்றோர் பாடல்கள் பெற்ற காவிரி தென்கரை தலமாகும். இந்த தலத்திற்கு முல்லை வனம், மாதவி வனம், கர்ப்பபுரி என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவபெருமான் உமாதேவியுடன் முருகப்பெருமானுடன் இருக்கக்கூடிய திருக்கோலத்தை சோமஸ்கந்தர் அருட்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சோமஸ்கந்த வடிவில் அமைந்திருக்கக்கூடிய கோவில்களை திருக்கருக்காவூர் முல்லைவனநாதர் கோவிலும் ஒன்றாக சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுக்கு கிழக்காக ஒரு கோபுரமும் தெற்காக இன்னொரு நுழைவாயில் கோபுரமும் அமைஞ்சிருக்குது. கிழக்கு நோக்கி காட்சி தரக்கூடிய இந்த தலத்து இறைவன் முல்லைவனநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிச்சிட்டு வராரு. அதே போல் முல்லை வனத்தில் முல்லை கொடிகளால் சூழப்பட்டு இருந்தாலும் இன்றளவுமே சிவலிங்க திருமேனியில் முல்லை கொடியோடைய வடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். புற்று ரூபத்தில் லிங்கம் இருப்பதனால இவருக்கு அபிஷேகம் எதுவுமே செய்யப்படுவதில்லை. இவருக்கு புனுகு மட்டுமே சாத்தி வழிபாடானது செய்யப்படுது. இந்த ஆலயத்தில் கௌதமேஸ்வரருக்கு தனி கோவிலானது அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நந்தி விடங்க மூத்தமாக அமைஞ்சிருக்குது. பிரகாரத்தில் விநாயகர் இரட்டை நந்தியானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பலி பீடங்களானது இருக்குதுங்க. 63 சந்தானாச்சாரியர்கள், முருகன், கஜலட்சுமி, நிருத்துவ முனிவர் பூஜித்த லிங்கம் போன்றவைகளானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்கள், நடராஜர் சபை போன்ற சன்னதிகளானது இங்கு அமைஞ்சிருக்குது. திருக்கருக்காவூர் கர்ப்பத்தை ரட்சிக்கக்கூடிய அம்பிகை, கர்த்தரிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரசவம் நல்லபடியாக ஆக வேணும், இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற கவலை எப்பொழுதுமே இருக்குங்க. அந்த பயத்தை போக்கி கர்ப்பத்தை ரச்சித்து சுகப்பிரசவமாக்கி கருணை மலை பொழியக்கூடியவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை கற்ப ரட்ச அம்பிகை அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு காலத்தில் முல்லை கொடிகளால் நிரப்பப்பட்டிருந்த வனப்பகுதியாக சொல்லப்படுது. இங்கு சுயபுவாக தோன்றியவர் சிவபெருமான். அவர் முல்லைவனநாதர் என்றும் இவர் அழைக்கப்படுறாரு. வடமொழியில் மாதவி என்றால் முல்லை என்று அர்த்தமாகுமாங்க. அதனால மாதவி வனேஸ்வரர் என்ற பெயராலும் இவர் அழைக்கப்படுறாரு.
முல்லை கொடிகளுக்கு மத்தியில் புற்று மண்ணிலிருந்து சுயம்பாக தோன்றியவர் என்பதனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் முல்லைவனநாதர் என்றும் அழைக்கப்படுறாரு. இவருக்கு அபிஷேகமானது செய்யப்படுவது இல்லை, புணுகு மட்டுமே சாத்தி வழிபடப்படுது. இவருக்கு புணுகு சாத்தினா தீராத தோல் பிரச்சனைகளானது தீர்ந்து விடும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது. அவருக்கு எதிரில் கற்பக விநாயகர், சுயம்பு நந்தி, சோமஸ்கந்தர் போன்றோர் காட்சி தராங்க. தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், மகாலட்சுமி, முருகன், பிரம்மா, மகிஷாசுர மர்தினி, சண்டிகேஸ்வரர் போன்றோர் இந்த ஆலயத்தில் தரிசனம் தராங்க. அதே போல் சாமி கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் நந்தவனமானது அமைஞ்சிருக்குது. அதற்கு அடுத்ததாக அன்னை கற்பரச்சாம்பியோடைய கோவிலானது இருக்குதுங்க. பத்ம பீடத்தில் அமைதியே உருவான அன்னை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க. லேசான புன்னகையோடும் அன்னையினுடைய 4 கரங்களில் ஒன்று அவளுடைய வயிற்றின் கீழே தொடுவது போலவும் அமைஞ்சிருக்குது. கர்ப்பத்தை ரட்சிக்கும் கோலமானது பார்த்தாலே பரவசத்தை ஏற்படுத்துங்க. மறுகரம் அபாயமானத்தையும் கொடுக்கிறது. மேல் நோக்கி உயர்த்திய 3வது கரம் அக்க மாலையும் அடுத்த கரம் தாமரையும் தரித்திருக்கிறது. கற்பரச்சாம்பியை ஒரு தடவை பார்த்தாலே குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வானது நமக்குள்ள ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னை கற்பத்தை ரட்சிப்பவள். சரி, திருமணமே ஆகாதவங்களுக்கு அதற்கும் இவளிடம் மருந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னை கர்ப்பத்தை மட்டும் ரட்சிப்பாங்க, அது சரிதான். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தால் மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுங்க. திருமணம் ஆகாத பெண்கள் அன்னையுடைய சன்னதியில் நெய்யினால் படிமுடுகி கோலமிட்டாங்கன்னா திருமணமானது விரைவில் கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தை இல்லாதவங்க 48 நாட்கள் பிரசாத நெய்யை சாப்பிட்டு வந்தாங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. சுகப்பிரசவம் ஆக வேணும் அப்படின்னா அம்பாளுடைய பிரசாதமான விளக்கெண்ணெயை நம்பிக்கையோடு அவங்களுடைய வயிற்றில் தடவிட்டு வந்தாலே போதுங்க, அதற்குண்டான பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் போன்ற மூவராலும் பாடல் பெற்ற புண்ணிய தலமாகுங்க. பிரம்மன், கௌதமர் போன்றோர் இங்கு வந்து வணங்கி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பூஜை செய்ததாக சொல்லப்படுது. அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌதம லிங்கத்தை நிறுவியவர் கௌதம முனிவர் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த திருக்கருக்காவூர் ஆலயத்தில் நவகிரகங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குதுங்க. சூரியனை சுற்றி மற்ற எல்லா கிரகங்களும் சூரியனையே பார்த்தபடி இருக்குது. நவகிரகங்கள் அபாய வரத முத்திரையோடு காட்சி தருவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷம், வைகாசி விசாகம், ஆடிப்புறம், நவராத்திரி போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடானது செய்யப்படுது. ராஜகோபுரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுண்டம் என்னும் பால் குளத்தில் சிவராத்திரி நாளில் இந்த குளத்தில் சிவபெருமான் தீர்த்தம் ஆடுவாராமாங்க. இந்த குளம் காமதேனுடைய கால் குளம்பால் உருவானதாகுங்க. இந்த ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகுங்க. முன்னொரு காலத்தில் நித்ருவர் என்ற முனிவர் இருந்திருக்கிறாரு. அவருக்கு வேதிகை என்ற மனைவியும் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 பேருமே இந்த ஊரில் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருந்திய இந்த தம்பதிகள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனான முல்லைவனநாதரை வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி வழிபட்டுட்டு வந்த நேரத்தில் வேதிகை கருத்தரிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் வேதிகையுடைய வீட்டுக்கு யாசகம் கேட்டுட்டு வந்த முனிவர் ஒருவர் வீட்டுக்குள்ளே பிரசவம் மயக்கத்தில் இருந்த வேதிகை தன்னால் யாசகம் கேட்டும் வெளியில் வர முடியாமல் தன்னை அவமதித்ததாக கருதி கொண்டு அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு அந்த முனிவர். இதன் காரணமாக வேதிகையுடைய கருவானது கலைந்து விட்டது. இதனால் மன வேதனையடைந்த வேதிகை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவியான பார்வதி தேவியிடம் முறையிட்டிருக்கிறாங்க. அந்த இறைவி தேவியுடைய கருவை ஒரு குடத்தில் 10 மாத காலம் வரைக்குமே காப்பாற்றி நைதுருவன் என்ற ஆண் குழந்தைய தேவகியிடம் கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய பக்தையுடைய கற்பத்தை ரட்சித்ததுனால அன்று முதல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவி கற்ப ரட்சகம்பிகை அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இறைவனே குழந்தை கருவை அழிக்காமல் காத்ததுனால இந்த தலம் திருக்கருக்காவூர் என்ற பெயரால் அழைக்கப்படுது. வேண்டுதல்கள் நிறைவேறிய நல்ல விதமாக குழந்தையை பெற்றெடுத்த பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து துவால பாரகத்தில் எடைக்கு எடையாக தானியங்கள் மற்றும் வெல்லத்தை காணிக்கையாக கொடுக்குறாங்க. இனிப்புக்களை படையலாக வைத்து தங்களுடைய நன்றியை அம்மனுக்கு தெரிவிக்கிறாங்க.
இந்த கோவிலுடைய நடையானது காலை 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். அதே போல் மாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரை நடை திறந்திருக்குங்க. இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட முகவரி ஸ்ரீ முல்லைவனநாதர் திருக்கோவில், திருக்கருவூர், தஞ்சாவூர் மாவட்டமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.